கொளத்தூர் யாரோட தொகுதி தெரியுங்களா? 2011 இருந்து இப்ப வரைக்கும் கொளத்தூரே கையில வச்சுட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலினோட தான் கொளத்தூர் தொகுதி. அந்த தொகுதியிலே இப்ப பார்த்தீங்கன்னா, பெரிய ஓட்டையா போட்டாச்சு. என்னன்னா, நேத்து தளபதி பார்த்தீங்கன்னா, கொளத்தூரே சும்மா அதர விட்டுட்டார். 2000 பேர் கூடுற இடத்துல 20,000 பேர் கூடுறாங்க. சம்பிச்சு போயிருச்சு கொளத்தூரே. அதே பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் போறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளே தான் சுத்தி இருக்கிறாங்க. அவ்வளோ போலீஸ்க்கு இருக்கிறாங்க, அவ்வளோ பவுன்சர் இருக்கிறாங்க. அவ்வளோதான் கூட்டமே. மக்களுங்கிறது யாருமே இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, தளபதிக்கு போலீஸ் புரொடெக்ஷன் குடுக்குறது இல்ல. அந்த ஒரு சின்ன குறுகிய சந்துக்குள்ள திருப்பி கரூர் சம்பவம் மாதிரி உள்ள அழுத்தி விட்டு போலீஸ் ஒருத்தவங்க கூட கண்ணிலேயே சிக்காத அளவுக்கு கூட்டம் இருக்கு. போலீஸ் ப்ரொடெக்ஷனே இல்ல. அதனால பாத்தீங்கன்னா தளபதியே கேன்சல் பண்ணிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா கொளத்தூரே சம்பிச்சு போயிருச்சு. அவரே பார்த்து மிரண்டுட்டாரு. அவ்வளோ கூட்டங்க அல்ல மாதிரி போகுது கூட்டம். அப்புறம் பாத்தீங்கன்னா தளபதி பேசியிருப்பாரு, விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற பட்டனை பார்த்து கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அது பாத்தீங்கன்னா அப்படியே ஏன்னா இத்தனை நாள் விஜய் எடுத்துட்டு இருந்தீங்க, விஜய் வாயால் எதுக்குப்பா ஓட்டு வாங்குறீங்க, அப்படியே பாத்தீங்கன்னா உதிக்காத சூரியன் பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டை மட்டும் அப்படியே மாத்திட்டு இப்ப பாத்தீங்கன்னா அது ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜயே சொல்லிட்டாரு. விஜய் எதுக்கு சொல்றாரு, நீங்க என்ன ஃப்ராடு தனம் பண்றதுக்கு இப்ப விஜய் பேர் வச்சு ஃப்ராடு தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிதான் நிலைமை இருக்கு. ஆக மொத்தம் தெரிஞ்சு போச்சு, தமிழ்நாடே இனிமேட்டு சம்பிக்க போகுது. ஏன்னா தளபதி தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு சுத்தி வர போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடே சம்பிச்சு போகுது. ஏன் டிஎம்கே இப்படி பயப்படுறாங்கன்னு இப்ப தெரியுது. அதனால நீங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.